நீங்க இப்போ உங்க கையில இருக்கிற மொபைல் போனை கவனமா பாருங்க. அது ஏன் ரெக்டாங்கிள் வடிவத்தில் இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் அது ரவுண்டா இல்ல? ஏன் ஸ்கொயரா இல்ல? ஏன் வேற எந்த வடிவத்திலும் இல்ல? இந்த ஒரு சிம்பிள் கொஸ்டினுக்கு பின்னாடி மனித உடல் அமைப்பு, கண் பார்வை, அறிவியல், இன்ஜினியரிங் டிசைன், டெக்னாலஜி, லிமிடேஷன், காஸ்ட் கால்குலேஷன் இதெல்லாம் சேர்ந்து இருக்கு. இந்த வீடியோ முடியும் போது நீங்க உங்க போனை ஒரு புதிய பார்வையில பார்க்க போறீங்க. வெல்கம் டு அவர் சேனல் திங்ஸ் எவ்ரிவன் ஷுட் நோ. முதல் காரணம், நம்ம பாடி ஒரு நேச்சுரல் இன்ஜினியரிங் மாஸ்டர் பீஸ். நம்ம கையை நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. அது நீளமா இருக்கும், அகலம் குறைவா இருக்கும், விரல்கள் எல்லாம் ஃபோர்டு டைரக்ஷன்ல இருக்கும். இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம கை ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்ட்ஸ் பிடிக்க தான் நேச்சுரலா உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்க ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்ட் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க, கிரிப் ஸ்டேபிளா இருக்காது. கையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியாது. ஆனா மொபைல் போன் ஒரு கையாலேயே நாம யூஸ் பண்ண முடியும். கட்ட விரலை ஈஸியா யூஸ் பண்ணலாம், கண்ட்ரோல் அதிகமா இருக்கும். இதுக்கு காரணம் அதோட ஷேப் நம்ம கைக்கு மேட்ச் ஆகுது. நம்ம கண்கள் எப்படி வேலை செய்யுது தெரியுமா? நம்ம ஃபீல்ட் ஆஃப் வியூ ஹரிசண்டலா இருக்கும். அதாவது இடது பக்கம் முதல் வலது பக்கம் வரை நாம அதிகம் பார்க்கலாம், முதல் வலது பக்கம் வரை நாம அதிகம் பார்க்க முடியும். மேல கீழே பார்க்கும் ரேஞ்ச் கம்பேரிட்டிவ்லி குறைவு. இதனாலதான் சினிமா ஸ்கிரீன், டிவி, லேப்டாப் எல்லாமே ரெக்டாங்கிளா இருக்கு. ரெக்டாங்கிள் ஸ்கிரீன் நேச்சுரல் வியூயிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. ரவுண்ட் ஸ்கிரீன் இருந்தா என்ன ஆகும்? வீடியோ எட்ஜஸ் கட் ஆகும், அன்னெசரி எம்டி ஸ்பேஸ் வரும், கண்டென்ட் முழுசும் தெரியாது. இதனால யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் குறையும். நாம் மொபைல்ல என்ன பார்க்குறோம்? யூடியூப் வீடியோஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், மூவிஸ், போட்டோஸ், டெக்ஸ்ட் மெசேஜஸ், இது எல்லாமே எந்த வடிவத்தில் இருக்குது? ரெக்டாங்கிள். இதன் காரணம் கேமரா சென்சர்ஸ், ரெக்டாங்குலர் எடிட்டிங் சாஃப்ட்வேர், ரெக்டாங்குலர் டிஸ்பிளே டிவைசஸ், ரெக்டாங்குலர். இதனால மொபைல் ஸ்கிரீனும் ரெக்டாங்கிளா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு ஸ்கிரீன் எதனால உருவாக்கப்பட்டிருக்கு? பிக்சல்ஸ், சின்ன ஒளி புள்ளிகள். இந்த பிக்சல்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகுது? ரோஸ் மற்றும் காலம்ஸ். கிரிட் சிஸ்டம், அதாவது ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட். ஒரு ரவுண்ட் ஸ்கிரீன்ல எட்ஜஸ்ல பிக்சல்ஸ் ஃபிட் ஆகாது, வேஸ்டட் ஸ்பேஸ் அதிகம், இமேஜ் உடையும். ரெக்டாங்குலர் ஸ்கிரீன்ல மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கிடைக்கும், பெர்ஃபெக்ட் அலைன்மெண்ட் கிடைக்கும். பேட்டரி மற்றும் இன்டர்னல் காம்போனன்ட்ஸ். மொபைல் போன் உள்ளே இருக்கும் முக்கியமான பாகங்கள்: பேட்டரி, ப்ராசஸர், மதர்போர்டு, ஸ்பீக்கர்ஸ், கேமரா. இது எல்லாமே எப்படி இருக்கும்? ரெக்டாங்குலர் பிளாக்ஸா இருக்கும். அது ஏன் தெரியுமா? ஸ்பேஸை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணணும். அதனால தான் ஒரு ரவுண்ட் போனா இருந்தா கார்னர்ஸ்ல ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகும், பேட்டரி கெப்பாசிட்டி குறையும், போன் திக் ஆகும். ரெக்டாங்குலர் டிசைன் காம்பாக்ட் பிளஸ் பவர்ஃபுல் இன்ஜினியரிங்ல ஒரு பேசிக் பிரின்சிபல் இருக்கு. சிம்பிள் ஷேப்ஸ் ஆர் எஃபிஷியன்ட். ரெக்டாங்குலா இருந்தா ஈஸியா மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், ஈஸியா அசெம்பிளி பண்ணலாம். ரவுண்ட் ஷேப்ஸா இருந்தா மேனுஃபேக்சரிங் பண்ண கஷ்டமா இருக்கும், அதிக செலவு ஆகும், அதிக வேஸ்டேஜும் ஆகும். நாம போன்ல என்ன பண்றோம்? டைப்பிங், ஸ்க்ரோலிங், ஸ்வைப்பிங், கேமிங். இது எல்லாமே டைரக்ஷனல் ஆக்ஷன்ஸ். அதாவது அப் டவுன் லெஃப்ட் ரைட் ரெக்டாங்குலர் ஸ்கிரீன் இந்த மூவ்மெண்ட்ஸ்க்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். ரவுண்ட் ஸ்கிரீனா இருந்தா கீபோர்டு ப்ராப்பரா ஃபிட் ஆகாது, டைப்பிங் அன்கம்ஃபர்டபிளா இருக்கும். ஹிஸ்டரி டாஷ் ஆரம்பத்திலிருந்தே இப்படித்தான் முதலில் வந்த டிவைசஸ். கால்குலேட்டர், ஏர்லி கம்ப்யூட்டர்ஸ், டிவி, கீபேட் போன்ஸ் எல்லாமே ரெக்டாங்கிள் தான். அது ஏன்? சர்க்கிட்ஸ் அரேஞ்ச் பண்ண ஈஸி, மேனுஃபேக்சரிங் சிம்பிள். இதுவே பின்னாடி ஸ்டாண்டர்ட் ஆகிடுச்சு. ஆப்ஸ் மற்றும் சாஃப்ட்வேர் டிசைன். நம்ம போன்ல உள்ள ஆப்ஸ், வாட்ஸ்அப், யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாமே ரெக்டாங்குலர் லே அவுட். இதுல பட்டன்ஸ், மென்யூஸ், வீடியோஸ் எல்லாமே ரெக்டாங்கிள். ஒரு ரவுண்ட் போன் வந்தா டெவலப்பர்ஸ் எல்லாரும் ரீடிசைன் பண்ணணும், கம்பேட்டிபிலிட்டி இஷ்யூஸ் வரும். காஸ்ட் அண்ட் ப்ரொடக்ஷன். ஒரு போன் டிசைன் பண்ணும்போது காஸ்ட் மிக முக்கியம். ரெக்டாங்குலர் டிசைன்ல குறைவான மெட்டீரியல் வேஸ்ட், ஈஸி கட்டிங், ஈஸி ஃபிட்டிங். ரவுண்ட் டிசைனா இருந்தா அதிக வேஸ்ட், ஏஜ், அதிக மஷீனிங், அதிக காஸ்ட் இருக்கும். அஸ்பெக்ட் ரேஷியோ. மாடர்ன் போன்ஸ் 16:9, 18:9, 20:9. இதனால மோர் கண்டென்ட் விசிபிள், சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், மல்டி டாஸ்கிங் ஈஸி. அது ஒரு ரவுண்ட் போன் இருந்தா இமேஜின் பண்ணி பாருங்க, ரவுண்ட் மொபைல் போன். அதுல வாட்ஸ்அப் மெசேஜ் கட் ஆகும், யூடியூப் வீடியோ கிராப் ஆகும், கீபோர்டு ஃபிட் ஆகாது, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கும். இதனால அது பிராக்டிக்கல் இல்லை. அதனால தான் நம்ம கையில் இருக்கிற மொபைல் போன் சும்மா ரெக்டாங்குலரா இல்லை, அது சயின்ஸ் பிளஸ் இன்ஜினியரிங் பிளஸ் ஹியூமன் பிஹேவியர் மிக்ஸ். இந்த ஷேப் நம்ம கைக்கு பெர்ஃபெக்ட், நம்ம கண்களுக்கு சூட்டபிள், டெக்னாலஜிக்கு எஃபிஷியன்ட், கம்பெனிஸ்க்கு அஃபோர்டபுள். ஸோ அடுத்த தடவை நீங்கள் உங்கள் ஃபோனை இது சும்மா ஒரு சாதனை இல்ல, ஒரு பெர்ஃபெக்ட் டிசைன்னு நினைச்சு பாருங்க.
நீங்க எந்த பிராண்ட் மொபைல் வச்சிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு பின்னாடி உள்ள உண்மையான காரணங்களை பத்தி தினமும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.